தந்தையின் தியாக வாழ்க்கை பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு எளிதில் புரிந்துவிடாது. ஆனால் இங்கே எதையும் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் இரண்டு பிள்ளைகளுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட தந்தையை பார்க்கவிருக்கிறோம். ஓய்வு தேவைப்படும் நேரத்தில் அசதி தீர தூங்க முடியாது. சிறு பொழுதுபோக்கு அம்சங்களை பார்க்க முடியாது. திருவள்ளூர் மாவட்டம் புதூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வடிவேலுவின் அன்றாட வாழ்க்கை எளிதல்ல. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வடிவேலு நாகலட்சுமி தம்பதியின் வாழ்க்கை எல்லோரையும் போலத்தான் இருந்தது. முதல் குழந்தை பிறந்து 10 மாதம் ஆன போதும் அந்த அதிர்ச்சி காத்திருந்தது. தம் செல்ல மகனுக்கு பார்வை திறன் குன்றியிருந்தது தெரிய வந்தது. நாளடைவில் கண் பார்வை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு மனநலமும் குன்றியது. 2 ஆண்டுகள் கழித்து அடுத்ததாக பெண் குழந்தை பிறந்துள்ளது. அடுத்த 10 மாதத்தில் முதல் குழந்தையைப் போலவே பார்வை திறனற்றும் மனநலம் குன்றியும் மாறிப்போனதால் செய்வதறியாது திகைத்து நின்றனர் வடிவேலு கனகலட்சுமி தம்பதியினர். மகன் சுனில் ராஜுக்கு தற்போது 15 வயது, மகள் அனுஸ்ரீக்கு வயது 13. எனக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. அதை கட்டி எடுத்தனால எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. குழந்தைங்களாம் அதிகமாக வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னால் பையனை தூக்க முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து காலையிலாம் ஊட்டிக்கிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போவார். நைட்டுக்கும் அவர் தான் வந்து ஊட்டணும். எங்கேயுமே எங்களால் குளிக்க வைக்கிறதுக்கு இது எல்லாருமே அவர் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் பண்ண முடியும். குழந்தைகளையும் மனைவியையும் தாயப்பனாக பராமரிக்கும் வடிவேலுவை கண்டு அக்கம் பக்கத்தினர் நிகழ்கின்றனர். பார்த்தீங்கன்னா கண் பார்வை இல்லை, வாய் பேச மாட்டாங்க, மூளை வளர்ச்சியும் இல்லை. அவங்கள வச்சுன்னு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுன்னு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் வந்து குழந்தைங்கள வந்து இதுக்கப்புறம் எங்களால் பார்த்துக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இங்கேருந்து சென்னைக்கு போகணும். சென்னைக்கு போயிட்டு அதில் வர வருமானத்தை வச்சு நான் குடும்பத்தை பார்த்துக்கிறோம். ஏன்னா என் பிள்ளையை நான் தான் குளிப்பாட்டணும், நான் தான் சாப்பாடு ஓட்டணும். அவங்க சாப்பாடுறது, அவங்க மோஷன் போகிறது எல்லாமே வந்து நான் தான் பார்த்துக்கணும். ஆனால் என் மனைவி பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கும் கர்ப்பப்பை ஏற்றிட்டு இருக்குது. சுகரு, எனக்கும் சுகர் தான் இருக்குது. இவ்வளோ கடினமாக நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். வடிவேலுவின் குழந்தைகளுக்கான உதவிகள் நாற்புறமிருந்தும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நலம் பெற வேண்டும் என்கின்றனர் அவரை தெரிந்தவர்கள். பார்வை குறைபாடுடன் மனநலம் குன்றிய குழந்தைகள், உடல்நலம் குன்றிய மனைவி, நீரிழிவு நோய் கொண்ட கணவன், இப்படி ஒரு குடும்பமே பிணியில் சிக்கி தவித்து வருகிறது. இவர்களுக்கு ஆதரவு என்பது யாருமே இல்லை. அரசு இவர்களுக்கு உதவிட முன்வர வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் எழில்.